கிளியரா இருக்கா? வாய்ஸ் கிளியரா இருக்காமா? கிளியரா இருக்கு சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே. ஹாப்பி மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். ஹாப்பி மார்னிங். நம்மளோட இந்த கிளாஸ்ல வந்து கொஞ்சம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளோட குரூப்ல ஒன்று ஷேர் பண்ணுங்க. ஓகே. இது முடிஞ்சதுக்கு அப்புறமும் இதோட லிங்க் வரும், அதையும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஓகே. இதோட ரெக்கார்டிங் தரேன், ரெக்கார்டிங்கையும் ஷேர் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இன்னைக்கு என்ன டாபிக்னு யாருக்கு தெரியும்? இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னு யாருக்கு ஐடியா? இடம் சொல்ல முடியுமா? உடனே ரிவர்ஸ் போய் பார்ப்பீங்க இல்லையா? சீக்ரெட் ஆஃப் மைண்ட் மணி மேனிஃபெஸ்ட். எஸ் சார். அப்போ இந்த வெல்த் அப்படின்னு சொல்றது, அதாவது நம்மளுடைய பண வசதி, பணம் பணம் பத்தி பேசணும் அப்படின்னாலே ஏதோ ஒரு குற்றவாளியை வந்து ஒரு குற்றத்தை செஞ்ச மாதிரியும், அந்த குற்றவாளியை வந்து எல்லா மனிதர்களையும் துரோகம் செய்யற மாதிரியும், அவங்களையெல்லாம் அசிங்கப்படுத்துறதுக்காக நம்ம பணத்தை பத்தி பேசுறோங்கிற மாதிரியும், அதே மாதிரி ஒரு அந்த பணத்தை பத்தி நினைக்கக்கூடிய மனிதர், பணத்தை பத்தி பேசக்கூடிய மனிதரை ஒரு தவறான மனிதர், அவர் வந்து ஒரு மனிதாபிமானம் இல்லாத ஒரு மனிதர், அவர் வந்து ஒரு நேர்மையான மனிதர் இல்லை இப்படின்னெல்லாம் இந்த உலகம் உங்களுக்கு நிறைய விஷயத்த சொல்லிட்டே இருக்கு. ஸோ அதனாலயே வந்து பணத்தை பற்றி நம்ம அதிகமாக பேசுவது கிடையாது. விசாரணம், நீங்க ஆன்மீகத்தை பத்தி பேசலாம், அன்பை பத்தி பேசலாம், கருணையை பத்தி பேசலாம் இல்லையா? தானத்தை பத்தி பேசலாம், தர்மத்தை பத்தி பேசலாம், இப்படி எதை பத்தி வேணாலும் பேசலாம், அரசியலை பத்தி வேணாலும் பேசலாம், ஆக்ரோஷமாக பேசலாம், அசிங்கமாக பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம். ஆனா இந்த பணத்தை பத்தி மட்டும் பேசக்கூடாது. இந்த பணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சா உடனே வந்து அந்த மனிதரை, அந்த மனிதனோட சிந்தனையை முழுசா என்ன சொல்றாங்க? அவரோட தாட் ப்ராசஸ் சரியில்லை, இந்த மனிதனோட சிந்தனை சரியில்லை, அவரோட பார்வை சரியில்லை, அப்படித்தானே உங்களுக்கு கொடுக்கப்படுது. நீங்க ஒரு பெரிய குடும்பத்துல இருக்கிறீங்க, நீங்க எப்பவும் பணம் பணம் சார்ந்து சிந்தனைகளை வந்து 4 பேருக்கு அட்வைஸ் பண்ணீங்கன்னா, நீ ஒரு கெட்ட மனுஷன், தவறான வழிகள்ல போகக்கூடியவர் அப்படின்னு உங்களை முத்திர குத்திடுவாங்க. அப்படிதானே? ஆனா நமக்கு பணம் வேணுமா, வாழ்க்கையில முன்னேற்றம் வேணுமா, உயர்வை நம்ம அடையணுமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த உயர்வை அடையிறதுக்கு, பணத்தை அடைவதற்கு, மேன்மை அடைவதற்கு பணங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் பல இடத்துலயும் சொல்ற ஒரே கருத்து அது. நான் சொல்லக்கூடிய கருத்துல என்ன சொல்றோம் அப்படின்னா, நீங்க ஒருத்தர் 4 பேத்துக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க, 4 பேத்துக்கு தர்மம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்க ஒரு நல்ல ஒரு ஆன்மாவாக மாறணும்னு நினைக்கிறீங்க, ஒரு நல்ல ஒரு மக்களுக்கு வந்து நன்மை செய்யணும். ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ளார என்ன வேணும்? நல்ல ஒரு உடையெல்லாம் போட்டுட்டு, அந்த யாரு எந்த வழிபாட்டுல இருக்கிறீங்களோ அந்த மாதிரியான உடைகள்லாம் போட்டுட்டு, நீங்க சும்மா ஒரு ரோட்ல நின்னுட்டு, இல்லைன்னா சும்மாவே வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு பேசுவாங்க. யாருக்கு என்ன பிரயோஜனம்? நீங்க உங்களோட வழிபாட்டை சுயநலமாக, சுயமாக செஞ்சுட்டே இருப்பீங்க இல்லையா? இதனால யாருக்கு என்ன பலன் கிடைக்க போகுது? நீங்க பெரிய ஆராதனை செய்யக்கூடிய மனிதர் தான். நீங்க இந்த கடவுளுக்காக உங்களையே வந்து அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு மனிதர் தான், இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஆனா அதனால
யாருக்கு என்ன பிரயோஜனம்? யாருக்கு என்ன நடக்க போகுது? சுயமா இருக்கிறனால யாருக்கு என்ன நடக்க போகுது? நீங்க உங்க கையில பல கோடி பணத்தை வச்சிருக்கீங்க. அப்ப நீங்க நல்ல ஒரு மனிதனாக, ஆன்மீகவாதியாக, நல்ல ஆன்மாவாக, நல்ல மனசு இருக்கக்கூடியவராக, நல்ல எண்ணங்கள் இருக்கக்கூடியவராக நீங்க இருக்கிறீங்கன்னு வைங்க. சோ உங்களால என்ன பண்ண முடியும்? ஒரு நாளை ஏழை குழந்தைகளுக்கு திருமணம் செய்து கொடுக்க முடியும். ஒரு அனாதை விடுதியில போய் அவங்களுக்கான பண வசதிகளையும் இட வசதிகளையும் அவங்களுடைய சூழல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உங்களால மாத்த முடியும். ஒரு படிக்காத ஒரு குழந்தை, படிக்க முடியல, நல்லா படிக்கிற குழந்தை நல்ல மார்க் எடுத்து நல்லா படிச்சு மேல வரணும்னு நினைக்கும் போது அந்த குழந்தைக்கான படிப்புக்கான வசதியை உங்களால செஞ்சு கொடுக்க முடியும். ரோட்ல ஒரு அம்மா பசியில உணவு இல்லாம தவிக்கிறாங்க அப்படின்னா அந்த உணவை உங்களால கொடுக்க முடியும். உங்க தாய் தகப்பன் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கான அவங்கள அப்படியே தங்கத்தட்டுல வச்சு உங்களால பாதுகாக்க முடியும். உங்களுடைய யார் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் அதை உங்களால செய்ய முடியும். உங்க உறவுகள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அந்த உறவுகளுக்கு தேவையான சப்போர்ட் பண்ண முடியும். இதுக்கெல்லாம் என்ன தேவை அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களிடம் பணம் இருக்க வேண்டும். எஸ் ஆர் நோ? நீங்களும் நல்லா வாழ மாட்டீங்க. யாருக்காக, யாருக்காவது, எப்படியாவது, எங்கேயாவது, எதிலாவது உபயோகமாவும் இருக்க மாட்டீங்க. உங்களால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி பணம் அப்படிங்கும்போது பணம் பல விஷயங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இதை புரியாதவர்கள் புவர் பீப்புள், இதை புரிந்தவர்கள் ரிச் பீப்புள். அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த கான்செப்ட தெரியாத மனிதர்கள் காலம் பூரா மிடில் கிளாஸ், காலம் பூரா ஏழை தான், காலம் பூரா பணம் இல்லாத, அது அசிங்கமா சொல்லணும். ஸோ அவர்களாகத்தான் அவங்க இருப்பாங்க. பணம் இல்லாத, அதுக்கு அடுத்த வார்த்தையும் சேர்த்து சொல்லணும். ஸோ அவர்களாதான் அவங்க இருப்பாங்களே தவிர அவர்களால எந்த பிரயோஜனமும் இந்த உலகத்துக்கு கிடையாது. அப்ப நம்மளுடைய அந்த ரிச் மைண்ட் செட், மனநிலை, கொடுக்கக்கூடிய எண்ணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பணம் பணம் தானா? அது நமக்கு தெளிவா தெரியும். பணங்கிறது ஒரு சாதாரண பேப்பர். ஒரு ஒரு நாடுகளுக்கும் ஒரு ஒரு இடத்துக்கும் தகுந்த மாதிரி அந்தந்த நாடு அந்தந்த வடிவமைப்புல அந்த பேப்பரை உருவாக்கி வச்சிருக்கு. இந்த பேப்பர் எல்லா இடத்துலயும் பேப்பர். பேப்பர் தங்க கட்டியாவெல்லாம் மாறாது. பேப்பர் பேப்பர் தான். அது சாதாரண ஒரு பிரிண்ட் பண்ணப்பட்ட ஒரு பேப்பர். அதுல எழுதக்கூடிய விஷயங்கள் அவங்கவுங்க மொழியில அவங்கவுங்க நாட்டை சார்ந்து அவங்கவுங்க சின்னங்களை போட்டு உருவாக்கி இருக்கிறாங்க. இவ்வளவுதான் தவிர அந்த பேப்பர்ல ஒண்ணுமே கிடையாது. அந்த பேப்பரை நீங்க சேர்த்தி சேர்த்தி அடுக்கி அடுக்கி வைக்கிறனாலையும் ஒண்ணும் நடக்க போறது. நீங்க அந்த பேப்பரை உணர்றனாலையும் அந்த பேப்பரை முத்தம் கொடுக்கறனாலையும் அதை எடுத்து சாப்பிட்றனாலையெல்லாம் உங்களுக்கு ஒண்ணும் நடக்க போறது இல்லை. ஏன்னா அந்த பேப்பருக்கு பல பெயர்கள் இருக்கு, பல நாடுகள் இருக்கு, பல மொழிகள் இருக்கு, பலவிதமான போட்டோஸ் அதுல இருக்குது. ஒரு நாட்டுல பணம்னு சொல்றாங்க, ரூபாய்ன்னு சொல்றாங்க, கேஷ்ன்னு சொல்றாங்க, சில்லின்னு சொல்றாங்க, ரியால்னு சொல்றாங்க, டாலர்னு சொல்றாங்க, யூரோன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி எதை எதையோ சொல்லக்கூடிய ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு பொருள் தான் பணம் அப்படிங்கிறது. அப்ப இந்த சாதாரண ஒரு பேப்பரு எப்படி பெரும் மனிதரையும் பெரும் நிலையையும் மேன்மையும் கொடுக்கும்? இதே மாதிரி பேப்பர் தானே, பேப்பர் பேப்பரா தானே இருக்கணும். அப்போ பணத்தை பணமாக பேப்பராக தான் பார்க்கணுமே தவிர அதுல எந்த மூல்யமும் எந்த இதுவும் கிடையாது. அதுல எந்த விதமான ஒரு சக்தியும் கிடையாது. அது ஜஸ்ட் பேப்பர் மட்டும்தான். நமக்கு தெளிவா புரிய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, மணி இஸ் ஏ எனர்ஜி.
அது வந்து ஒரு சக்தி ஓட்டம். அது வந்து ஒரு ஃபீல். அது வந்து ஒரு உணர்வு. மணி இஸ் எனர்ஜி. எனர்ஜி இஸ் எ ஃபீலிங்ஸ். அப்ப பணம்ங்கிறது வந்து நோட்டாக பார்த்தால் நீங்க ஏழை. நீங்க காலத்துக்கும் நல்லா ஆக முடியாது. பணத்தை பணமாக, நோட்டாக, பேப்பராக, கலர் பேப்பராக, அந்த பிரிண்ட் அவுட்டாக நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அதை மதிச்சிட்டு இருந்தீங்கன்னா, உங்களால மல்டி பில்லியனரா மாறவே முடியாது. உங்க வாழ்க்கை மாற்றத்தை சந்திக்காது. ஏன்னா பணம்ங்கிறது ஒரு ஜஸ்ட் ஒரு பேப்பர் தான். ஆனா அந்த பணம்ங்கிற பொருள்ல முக்கியமான ஒரு விஷயம் என்ன இருக்குதுன்னா ஃபீலிங்ஸ், ஒரு எனர்ஜி, ஒரு ஃப்ரீக்வன்சி, ஒரு கனெக்டிவிட்டி, இதெல்லாம் அதுக்குள்ள இருக்கு. யார் வந்து இந்த கனெக்டிவிட்டியும் இந்த ஃபீலிங்ஸையும் இந்த நிகழ்வையும் புரிந்து கொள்கிறார்களோ, யார் வந்து உணர்கிறார்களோ, அவங்க தான் மல்டி பில்லியனர்ஸ். ஏன்னா ஒரு 5 கோடி நீங்க உங்க பீர்வால எடுக்கலாம், 50 கோடி உங்க பீர்வால எடுக்கலாம், 500 கோடி உங்க பீர்வால எடுக்க முடியுமா? உங்க பிளாட்ல நீங்க வச்சுக்க முடியுமா? உங்க வீட்டுக்குள்ள வர வச்சுக்க முடியுமா? 1000 கோடியை நீங்க தூக்கி உங்க பெட்டுக்கடியில் வைக்க முடியுமா? தூக்கிட்டு நடக்க முடியுமா? சாத்தியமான நிகழ்வாது? புரியுதா உங்களுக்கு? பணம் பணம் இல்லாமல், நோட்டாக இல்லாமல், அது வெறும் எண்களாக, உணர்வுகளாக எப்ப மாறும்னா, ரியலாகவே we are in the rich person, we have a crores and crores அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரும் பொழுது, நீங்க உங்க கையில 50,000 எடுத்து ஜோப்புல வச்சு வாழக்கூடியவரா இருக்க மாட்டீங்க. உங்க ஜோப்புக்குள்ள 50,000 வச்சுட்டு வாழக்கூடிய, இல்ல 5 லட்சத்தை வச்சுட்டு வாழக்கூடிய மனிதரா இருக்க மாட்டீங்க. நீங்க அந்த இடத்துல அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அசிங்கமாயிருவீங்க. எஸ்ஆர்னோ? உங்ககிட்ட 50 கோடி இருக்கு, செலவுக்காக 5 லட்சத்தை எடுத்து நீங்க ஜோப்புல போட்டு போனா, உங்களுடைய செயல்களுக்காக நீங்க எடுத்துட்டு போனா, அது என்னவா இருக்கும்? எப்படி இருக்கும் அது பாக்குறதுக்கு? பாக்குற மாதிரியா இருக்கும் அது? அசிங்கமா இருக்காது? அதே நோட்டு, நீங்க ஒரு பெரிய 9 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள வர ஏறுறீங்க, தோப்புல எல்லாம் பணத்தை இங்க இங்க தெரிகிற மாதிரி வச்சுட்டு போறீங்க. உங்களை அவங்க மதிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களை அவங்க மதிப்போட பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்களும் பணம் தான் கொண்டு போயிருக்கிறீங்க. லட்சங்கள் உங்க கையில இருக்குது, உங்க பாக்கெட்ல வெளியே தெரியுது, கட்டுக்கட்டா வெளியே. உங்களை மதிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன் நீங்களே உங்க கூட இருக்கிறவங்களை நீங்க மதிச்சிருவீங்களா? ஒரு பெரும் மனக்காரரா இருக்கிறாரு அவரு, உங்களோட நண்பரா இருக்காரு, அவர் வந்து பணத்தை வெளியே தெரியிற மாதிரி வச்சுட்டு உங்கள்ட்ட வந்து பேசிட்டு இருக்காரு. உங்களுக்கு எவ்வளவு மன அழுத்தம், சங்கடம், பிரச்சனை எல்லாம் இருக்கு. உங்களுக்குள்ள அவரை வந்து தவறா புரியுவீங்களா இல்லையா? அப்ப பணம் பணமாக இருக்கு, நோட்டாக இருக்கு. ஆனா உங்களுக்கு அவரை பார்க்கும் போது அருகருப்பா தெரியும். அப்ப எங்க போச்சு அந்த மரியாதை? எங்க போச்சு அந்த இடம்? பட் அதே டைம்ல அவர்கிட்ட உண்மையிலேயே க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் இருக்கு. ஆனா சிம்பிளா ஒரு கார்டு மட்டும் வச்சுட்டு, ஒரு போன் மட்டும் வச்சுட்டு, ரொம்ப சாதாரணமா வந்து உங்ககிட்ட பேசுறேன். இதே மாதிரி எல்லா வேலைகளையும் அப்படி சாதாரணமா செய்யறேன். அது என்ன வேணுமோ அதை அப்புறமா அப்படி எடுத்து கொடுத்துட்டு அதை என்ன பண்றாரு. ஸோ அந்த டிரான்சாக்ஷன் கொடுக்கறது கூட வேற ஒரு நபர் வந்து காசு கொடுத்துட்டு போயிடுறாரு. அவர் ஜஸ்ட் சொல்றாரு, ஓகே, அதுக்கு செட்டில் பண்ணிக்கிறப்பா, செக் போட்டு கொடுப்பேன், அதுக்கு வந்து கார்டு போட்டுங்க, கேஷ் எடுத்துங்க, அப்படி வந்து ஒரு டீல் பண்றாரு. இவரு ரிச்சா அவரு ரிச்சா? யாரா பதில் சொல்லுங்க. இவரு ரிச்சா அவரு ரிச்சா?
அவர் தான் சார் ரிச். யாரு? அந்த ரெண்டாவதா வந்தவர் இல்லையா? எஸ் சார். அப்ப பணத்தோட மதிப்பு என்னதான் ஆச்சுங்க? பணம் ஏன் மதிக்கப்படல? உங்களுக்கு புரியாத சீக்ரெட்டே அதுதான். மணி இஸ் நாட் அ மணி. கேஷ் வந்து ஒரு விஷயமே இல்ல. எஸ் சார். நோட்டு வந்து ஒரு விஷயமே கிடையாது. எப்ப அதை தொங்கிட்டு அதை புடிச்சிட்டு அதை பார்த்துட்டு நடக்கிறீங்களோ உங்களால அதை வந்து கடந்து வர முடியாது. இட்ஸ் எ ஃபீல். அது வந்து ஒரு விதமான உணர்வு. பணம் என்னோடு இருக்கிறது, பணம் என்னில் வந்து கொண்டே. இட்ஸ் எ ஃபீல். அந்த ஃபீலை உடைக்கிறது, அதுல இருந்து வெளியே வர்றதா மல்டி பில்லியனர்ஸ். உங்க வாழ்க்கையை மாத்துறது வந்து நோட் அல்ல. புரியுதுங்களா? அது உங்களுக்குள் ஏற்படக்கூடிய ஒரு இன்னர் எனர்ஜி. அது ஒரு விதமான சக்தி. அது ஒரு விதமான புரிதல். உங்ககிட்ட எல்லாமே இருந்தாலும் எதுவே இல்லாம நீங்க வந்து ஃபீல் ஆகுறீங்க. உங்ககிட்ட கேஷ் இருந்தாலும் உங்களால வந்து எதையும் செய்ய முடியறது இல்லை இல்லையா? உங்களால ஏன் ரிச்சா மாற முடியல? நீங்க ஒரு எல்லாருமே மைக் ஆன் பண்ணி ஒரு கருத்து சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு நான் சொல்யூஷன் சொல்லுறேன். இது நடக்காதனால எனக்கு வந்து பணம் இல்லை சார். பணம் இல்லாததுக்கு காரணம் இதெல்லாம் எனக்குள்ள இருக்கு. சொல்லுங்க பார்ப்போம் எல்லாருமே. வாழ்க வளமுடன் சார். எஸ்மா. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ப்ளீஸ். எஸ் சார். பணத்தை பற்றி அந்த உறுதியான முடிவு தெரிஞ்சிருந்தாலும் அதை ஃபாலோ பண்றது இல்லை சார். நாங்க அது தெரியுதுங்க சார் எங்களுக்கு. உறுதியா அதை கண்டினியூஸா நீங்க சொல்றதெல்லாம் எதுவும் ஃபாலோ பண்ண முடியுது இல்லை. வீட்டுல வர மத்த பிரச்சனைகள் வந்து இதுக்கு பிரேக் பண்ணி தடையா நிக்குதுங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூமா. அடுத்தது யார்? சார் ஏன் தீபா சார். உங்ககிட்ட எதுமா? தீபா. சார் நிஷா. நான் நிஷா பேசுறேன் சார். சொல்லுங்க. அதாவது கேட்கும் போது அந்த டைம்ல உங்களோட எனர்ஜியா இல்ல எல்லாரோட எனர்ஜியான்னு தெரியல, ஒரு பாசிட்டிவா இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுடைய ரெகுலர் அந்த பிரச்சனைகள் வந்து சொல்லும் போது மைண்டோட எனர்ஜி கம்மியாகி அப்படி லோ ஆயிடுது. அது எதனாலன்னு தெரியல. இந்த பணத்தோடைய ஃபியர் வந்து டெப்தா ஆள் மனசுல ரொம்ப டீப் டெப்தா அது பதிஞ்சிருக்கான்னு தெரியல. அப்படியே அந்த ஆர்ஜின் அதுலயே தான் வந்து நிக்குது. நம்மளோட பிரச்சனைகளும் சூழும் போது அந்த இடத்துல வந்து நிக்குது சார். எவ்வளவுதான் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் எல்லாம் பண்ணாலும் இந்த மாதிரி வருது சார். அது எதனாலன்னு தெரியல. வேற. எஸ்மா. தீபா. சார் இப்போ நீங்க சொல்ற மாதிரி எல்லாரும் ஒரு தொகையை பார்த்ததுக்கு ஒரு பயம் வந்துருக்கு. நிறைய முன்பணம் பார்த்தோன்னு இல்ல. பயம் வந்து. முன்பணம் இல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாசம் மாசம் இஎம்ஐ கட்டணும்னா அது எனக்கு ஒரு 4 பெட்ரூம் வீடு வாங்க சொன்னேன். 1.5 இருக்கு. ஆனாலும் அது மாசம் மாசம் கட்ட முடியுமா ஒரு ஃபீல் வந்துருக்கு. இஎம்ஐ பாத்தீங்கன்னா 1.5 lakhs வருது. கண்டிப்பா முன்பணம் ஒரு 40,000 தைரியம் இல்லாம இருக்கு. கண்டிப்பா ஆனா கிட்ட போக தைரியம் இல்லாம நம்ம வந்துடுறோம். எஸ். வேற. எல்லாருமே ஒரே மாதிரி சொல்றீங்க. ஃபியர், தைரியம். அதே மாதிரி அந்த அந்த ஃபியர் தான் மெயினா எல்லாத்துக்குமே ப்ராப்ளமா காமிக்குது. எப்ப வந்து உங்களுக்கு இந்த நிகழ்வுல உங்களுடைய அந்த ஃபியர் இருக்குல்ல, சங்கடம் இருக்குல்ல, கவலை இருக்குல்ல, இந்த பணத்தை பற்றிய உங்களுடைய பார்வை இருக்குல்ல, அதுதான் பிரச்சனை. இப்ப இந்த பணத்தை பற்றி பார்க்கும் நிலையில் நம்ம ரொம்ப பார்க்கும்போது என்னன்னு கேட்டா, இந்த பணம் வந்து நீங்க எப்படி பார்க்கறீங்களோ இந்த அதை பொறுத்துதான் அது உங்களை வந்து சேருகிறது. மணி இஸ் எனர்ஜின்னு சொன்னோம் இல்லையா? எப்ப இந்த எனர்ஜி உங்களுக்குள்ள வரும் அப்படின்னா, ஹை லெவல் எனர்ஜியாக இருக்கக்கூடிய மனிதராக நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளார அந்த பணமானது வந்து சேரும். அந்த பணம்னு அதை சொல்லக்கூடாது.
அது ஒரு சக்தி. அது வந்து கண்டிப்பா உங்களுக்குள்ள வந்து சேரும். ஏன்னா ஹை எனர்ஜி பீப்புள்னால மட்டும்தான் மணியை பற்றிய அந்த ஒரு கிளாரிட்டி இருக்கும், அவங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும். உங்களுக்கெல்லாம் வந்து மனசுக்குள்ள எப்பவுமே இஎம்ஐ, லோன், கடன், இபி பில்லு, இந்த மாதிரி ரொம்ப கம்மியான தாட் ப்ராசஸ் இருக்கிறதுனாலதான் அதுக்கு அடுத்த நிலைக்கு நம்மனால வர முடியறது இல்ல. பணத்தை பற்றிய அந்த ஒரு லவ் ஃபீல், அந்த கிளாரிட்டி நமக்கு தெளிவா வேணும். கிளாரிட்டி அபவுட் தி லைஃப் பர்பஸ். வாழ்க்கை பற்றிய, நீங்க எப்படி வாழ்றீங்கிறத பற்றிய ஒரு தெளிவு உங்களுக்கு வேணும். நீங்க யாரு, எப்படி, என்னவா இருக்கீங்க, எதுவா இருக்கீங்க, என்ன மாதிரி இருக்கிறீங்க, என்ன பிஹேவியர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறீங்க, இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியம். எப்ப நமக்கு வந்து நம்மளை பத்தி புரியலையோ, நம்மளை பத்தி தெரியலையோ, இப்ப நம்மனால அந்த லைஃப் ஸ்டைல்ல வாழவே முடியாது. டிசைட் லைஃப் ஸ்டைல் ரொம்ப முக்கியமான விஷயம். உங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு? நான் வந்து பல கிளாஸ்ல பல விதமா உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். இன்னைக்கு வந்து இந்த கோட்டை போட்டுக்கிட்டு, ஒரு வெள்ளை கோட் போட்டுக்கிட்டு, கொஞ்சம் காஸ்ட்லியான விஷயங்களை போட்டுக்கிட்டு வந்து உட்காந்து பேச வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்கு? சாதாரண ஒரு வெள்ளை சட்டை போட்டுட்டு, தலையில ஏதாவது ஒரு வெள்ளை கலர் துணியை சுத்திக்கிட்டு, பெரிய தாடி எல்லாம் வச்சுட்டு உங்ககிட்ட வந்து உட்காந்து பேசணும். குட் மார்னிங். அப்போ இந்த மாதிரி வந்து பேசுறதுனால யாராவது என்ன வேண்டான்னு சொல்ல போறீங்களா? இல்ல வெறும் ஷர்ட் போட்டு வந்து உட்காந்து பேசுறதுனால யாராவது வேண்டாம் சொல்ல போறீங்களா? இல்ல வெறும் பனியன் மட்டும் போட்டுட்டு உட்காந்து பேசினா யாராவது வேண்டாம்னு சொல்ல போறீங்களா? அது என்ன தேவையே இல்லாம ஒரு ஜென்டிலா, ரொம்ப பெரிய தாடி இல்லாம, தலையில எதுவும் இல்லாம, அந்த அந்த மாதிரியான ஒரு சிஸ்டமேட்டிக் இல்லாம ஒரு கோட் எல்லாம் போட்டுட்டு இப்படி வந்து உட்கார்ந்து பேச வேண்டிய அவசியம் என்ன? நம்மளை வந்து புரியணும். நம்ம லைஃப் ஸ்டைலு, நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நமக்கு தேவையான ஒண்ணு. நம்மை பற்றிய, நம்மளுடைய இன்கம் பற்றிய ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வேணும். நீங்க எப்படி சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கணும். நீங்க எப்படி ₹1 காயின்னாலும் உங்களுக்குள்ள வருதுங்கிறதுல நீங்க தெளிவா இருக்கணும். என்னோட பல நாள் கொள்கை என்னன்னா, தப்பான பணம் என் கைக்கு வரக்கூடாது, தப்பான முறையில சம்பாதிக்க கூடாது. சார் வாழ்க வளமுடன். இந்த கிளாஸ் வந்த பிறகு ஆனா கான்பிடென்ட் லெவல் இருக்குங்க சார். நம்ம எப்போ நல்ல கண்டிப்பா நம்ம உயர்வோம், மல்டி பில்லியனர் ஆகும், அதுக்கான வழி பிரபஞ்சம் கொடுத்துட்டு இருக்கு. அந்த கான்பிடென்ட் மட்டும் உள்ள ஒரு உணர்வா ஓடிக்கிட்டே இருக்குங்க சார். இந்த சின்ன சின்ன இதுதான் டெய்லி ஒரு இது வந்துட்டு இருக்கு. அது நம்ம கான்பிடென்ட் நம்மள லெவல் அதிகமா இருக்குங்க சார் உள்ள. எஸ், கண்டிப்பா அது நம்மள ஓடிட்டு சார். உணரணும். எஸ், நம்மள வந்து உணரணும். நம்மள பயங்கரமா ஃபீல் ஆகும். அப்போ நம்மளோட இன்கம் பத்தி நீங்க பக்கா தெளிவா இருக்கும். அந்த பணம் எங்கிருந்து வருதுங்கிறது உங்களுக்கு தெரியாம உங்க பணத்தை நீங்க ஹேண்டில் பண்ணனா நீங்க கண்டிப்பா தோத்து போயிடுவீங்க. இப்போ அந்த இன்கம் பத்திய ஒரு தெளிவு உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா நிறைய பேத்துக்கு நிறைய பணம் வரும்போது கன்ஃபியூஷன் தான். அவங்களுக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியாது, படபடப்பு வந்துடும், பயம் வந்துடும். இப்ப எப்படி பணத்தை பத்தி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ப்ராப்பரா ஒரு பேசிவ் இன்கமா எல்லாத்தையும் நீங்க செட் பண்ணிட்டீங்க, கண்டிப்பா வந்து உங்களால ஒரு லோன் கட்ட முடியும் அப்படின்னு தெரிஞ்சா, சார் சொன்ன மாதிரி அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும், அடுத்தடுத்த கட்டத்துக்கு கடன் வாங்கணும், அதுக்கடுத்த கட்டத்துல நம்ம வந்து வாழ்றதுக்கு நமக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு தெரியாதது என்னன்னா, லோன் வாங்க தெரியும், அதை திருப்பி கொடுக்க தெரியாது. பணத்தை கடன் வாங்க தெரியும், ஆனா அதை திருப்பி கொடுக்க தெரியாது. அந்த திருப்பி கொடுக்கிற மனசு உங்கள்கிட்ட இல்லை. அதுதான் பிரச்சனைங்க. அங்க அந்த டிக்னிட்டி, அந்த நம்ம பணம் எங்கிருந்து அந்த பணம் வந்திருக்கு, அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் நம்ம பண்ணணும்,
அவங்களுக்கு எப்படி நம்ம அதை ஃபில்ஃபில் பண்ணி ஃபுல்லா நம்ம திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள்ட்ட அந்த டிக்னிட்டி இல்லைன்னா ஜென்மத்துல நீங்க நல்லா முடியாது. உங்ககிட்ட அந்த உண்மைத்தன்மை, பணத்தை பற்றிய உண்மைத்தன்மை இல்லையோ நீங்க நல்லாகவே முடியாது. சான்ஸே கிடையாது. பணத்தை பற்றிய கிளாரிட்டி கண்டிப்பா வேணும். அதுவும் உங்க கையில வரக்கூடிய வருமானம். இப்போ ஒருத்தருக்கு நீங்க கொடுக்குறேன்னு சொன்னா கொடுக்கணும். கொடுக்க முடியாதா? கொடுக்க முடியாது, வெயிட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு தர்றேங்கிறத தெளிவா சொல்லணும். ஆனா அங்கிருந்து நம்ம அந்த பொருளை எடுத்து சாப்பிட்டுட்டோம், அந்த பொருளை உபயோகப்படுத்திட்டோம், அவங்களுக்கு அது கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னா நம்ம கொடுத்தே தீரும். ஸோ இந்த தப்பை வச்சுக்கிட்டு, அந்த மனசுல அந்த தவறுகளை வச்சுக்கிட்டு நம்ம அப்ளை பண்ணோம்னா நமக்கு எதுவுமே நடக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட இன்கம், அந்த பணம் பற்றிய நம்மளுடைய மனநிலை, நம்ம நடக்கிறது, அதுதான் அந்த அந்த பழக்க வழக்கம் தான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு டைம் என்ன, நம்ம டைம் கேட்கலாம், அந்த டைம்ல அதை கொடுத்துறோம், அதை செட்டில் பண்ணிடுறோம். ஸோ இதுக்கெல்லாம் நீங்க அதை பழகணும். அது அந்த தன்மை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, அதே மாதிரி உங்களோட எக்ஸ்பென்சிவ், உங்களோட சேவிங்ஸ், இதை நம்ம கண்டிப்பா கால்குலேட் பண்ணியே ஆகும். நீங்க என்ன செலவு பண்றீங்க? ரிச்சா செலவு பண்ணணும், நல்லா செலவு பண்ணணும். ஆனா அதே டைம்ல தேவையில்லாத செலவுகளை குறைக்கணும். தேவையில்லாத எமோஷனலான செலவுகளை கண்ட்ரோல் பண்ணணும். நீங்க ரொம்ப மனசு இதாகி அப்படியே தூக்கி எல்லாத்துக்கும் கொடுக்க கூடாது. நீங்க கேவலமான மனிதர். ஏதோ உங்க காசுங்க, உங்க பணம். யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட சோகமும் சங்கடமும் துக்கமும் கவலையும் அவங்களோட பிரச்சனையும் பேசுறாங்க அப்படின்னா நீங்க எப்படி அதை விட்டு கொடுப்பீங்க? எப்படி உங்கள்ட்ட இருக்கிறதையும் சேர்த்து தூக்கி கொடுக்குறீங்க? இப்ப உங்களை விட இந்த உலகத்துல சபிக்கப்பட்ட மனிதர் யாருமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு உங்களுக்கு சுய அறிவுங்கிறதே கிடையாது. ஒரு எமோஷனலுக்காக நீங்க பணத்தை கொடுக்கவோ உங்க பணத்தை வாங்கவோ உங்களுக்கு தெரியலன்னா நீங்க யாரு? உங்களை என்ன வார்த்தையில் அதை சொல்றது? உங்களோட உழைப்பு, உங்களுடைய பணம். யாரு உலகம் பூரா எமோஷனல் இருந்துட்டே தான் இருக்கும். எல்லாத்துக்கும் கஷ்டம் நஷ்டம் சங்கடம் இதெல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும். இதெல்லாம் இல்லாம இருக்கவே இருக்காது. நீங்க உங்க வேலையை செஞ்சுட்டீங்களா? உங்க ஒர்க் அவுட் அங்க நடந்துருச்சா? அதுக்கான ஃபீஸ வாங்கியே தீரும். அதுக்கு நீங்க எந்த விதமான ஒரு, ஏன்னா யாருக்கு இந்த உலகத்துல கஷ்டம் இல்லாம இருக்கு? அம்பானிட்ட போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு எத்தனை கோடி இன்னும் தேவை, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா அவர் சொல்லுவாரு, இன்னும் ஒரு 7 லட்சம் கோடி எனக்கு வேணும், அப்பதான் இந்த ப்ராஜெக்டை நான் சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். எவ்வளவு? 7 லட்சம் கோடி இன்னும் எனக்கு வேணும். நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன். ஏன்னா இந்த 5 லட்சம் கோடி உருவாக்குறதுக்கு ரொம்ப ரிஸ்கா இருக்குது. இந்த 8 லட்சம் கோடியை கொடுக்கறதுக்கு ரிஸ்கா இருக்குது. இப்படின்னு அவர் ஒரு கஷ்டத்தையும் சங்கடத்தையும் பேசுவார். அப்ப நீங்க அந்த யாரா இருந்தாலும் சரி, அம்பானிட்ட போனாலும் அந்த கதை தான் நடக்கும். நீங்க ஆடு விற்கிறவன்ட்ட போனாலும் அந்த கதை தான் நடக்கும். நீங்க உங்க பணத்தை கேட்டீங்கன்னா எல்லாருமே சங்கடம் தான் சொல்லுவாங்க, துக்கத்தை தான் சொல்லுவாங்க, கவலை தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு பணத்தை ஹேண்டில் பண்ண தெரியலன்னா, உங்க எமோஷனல்னால நீங்க அங்க தோத்து போறீங்கன்னா ஜென்மத்துல நீங்க நல்லா முடியாது. உங்க வாழ்க்கை மாறாது. ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீங்க பொருள் கொடுக்குறீங்களா, அந்த கலெக்ஷன் பண்ண தெரியணும். கொடுக்குற பொருளை வித்துட்டு திரும்ப பொருள் வாங்கி அங்க அடுக்கிக்குவாங்க. பிசினஸ்ல தோத்து போறதுக்கு முக்கியமான காரணமே அதுதான். கிரெடிட் கொடுத்துட்டு கிரெடிட்டை ரீகலெக்ட் பண்ண தெரியாது. நான் ஏகദേശம் ஒரு 1.5 வருஷம் அந்த லைன்ல சப்ளை பண்ணேன். ஒரு பாக்ஸ் 360 ரூபா. ஒரு பாக்ஸ் பணம் கூட நான் விடல. 1000 ரூபா செலவு பண்ணி போய் அந்த காசை வாங்கிட்டு வந்தேன்.
ஏன்னா எனக்கு கத்து கொடுத்தவங்க அந்த மாதிரி. நம்ம நிறைய பேத்துக்கு கொடுக்கறதுக்கு இருக்கலாம், நமக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கலாம். ஆனா உங்களுக்கு வர்ற பணத்தை உங்களுக்கு வாங்க தெரியலனா, உங்க பணத்தை உங்களால ஹேண்டில் பண்ண தெரியலனா, உங்க சேவிங்க உங்களால கரெக்ட் பண்ண தெரியலனா, உங்களுடைய அந்த எக்ஸ்பென்சிவை எப்படி செய்யணும்னு தெரியலனா, உங்களுடைய வருமானத்தை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியலனா, நீங்க எமோஷனலா இருந்தீங்கன்னா அவ்வளவுதான் லைஃப். அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளவு டீச் பண்ணாலும் சரி, எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் சரி, உங்களால மேல வரவே முடியாது. இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுத்து பணம் வாங்குறாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு 10,000 ரூபாய் உங்க கையில கொடுக்குறாங்க, 1000 ரூபாய் 1500 ரூபாய் அவங்களோட லாப காசை எடுத்துக்கிறாங்க. அந்த காசை அவன் கொடுத்துட்டு, அதுதான் அவங்க கொள்முதல், அதுதான் அவங்க பொருள், அவங்க விற்கிற பொருளே பணம். அத 100 நாள் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு போறாங்க இல்லையா? வரும்போதெல்லாம் உங்க எமோஷனலை சொன்னா அவன் கோவப்படுறான், கரெக்டா உங்களை எப்படியாவது ஃபோர்ஸ் பண்ணி அந்த காசை வாங்கிட்டு போயிடும். ஆனா நீங்க கொடுக்கறது 100 ரூபாய் இல்லைன்னா ஒரு 100 ரூபாய், 1000 ரூபாய், 10,000 ரூபாய்க்கு 100 ரூபாய் கொடுப்பீங்களா? இருக்கு இல்லையா? டெய்லி 100 நாள்ல அவன் அந்த 10,000 ரூபாய் வாங்கிட்டு போயிடுவான். ஸோ அவங்களோட அந்த 100 ரூபாய் கொடுக்கறதுக்கு உங்களுக்குள்ள ஒரு எமோஷனல் இருக்கும். இந்த எமோஷனலை பார்த்தா அந்த வட்டிக்கு விடுறவர் என்ன ஆவார்? எப்படி அவங்க பிசினஸ் பண்றாங்க? எப்படி இதே இடம் பல கோடிகள் டர்ன் ஓவர் பண்றாங்க? ஸோ அங்க எல்லாம் உங்களோட எமோஷனலை கேட்டுட்டா நடக்கிறாங்க. நீங்க மட்டும் ஏங்க எமோஷனல்ல ஏமாந்துட்டே இருக்கீங்க? புரியல உங்களுக்கு? சோ பணம் சார்ந்து எமோஷனல் இருக்கவே கூடாது. எமோஷனல் இல்லாம தான் பணத்துல நீங்க கரெக்டா இருக்கணும். இந்த பிசினஸ்ல, தொழில்ல நீங்க மேல வரணும்னா, அதே மாதிரி உங்க கையிலிருந்து 100 ரூபாய் எடுத்து செலவு பண்றீங்கன்னா உங்களுக்கு எமோஷனல் இருக்கக்கூடாது. உங்க எமோஷனலை நீங்க கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிருக்கும். நான் ரிச்சா வாழணும் அப்படின்னா, உங்களுக்கான ஒரு உடையை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, அங்க 40 ரூபாய்க்கு அதை எடுத்துடலாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க முடியும். 400 ரூபாய்க்கு எடுக்கும் போது உங்களுக்கு செலவு பண்ணும்போது நீங்க சங்கடப்படாம உங்க காசை செலவு பண்ணலாம். அந்த ஃபீலே வரக்கூடாது. அந்த ரிச்சான வாழ்க்கை, நல்ல ஒரு வாழ்க்கைய, நல்ல ஒரு அடிப்படையை நமக்குள்ள நம்ம வச்சுக்கணும். அப்ப நமக்கு தேவை அந்த எக்ஸ்பென்சிவ பத்திய தெளிவு, சேவிங்க பத்திய தெளிவு, நம்மளோட கோல் செட், நம்ம எங்க போகணுங்கிறத பத்திய தெளிவு நமக்குள்ள இருக்கணும். இந்த வெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, வெல்த் க்ரோஸ் வேர் தி எனர்ஜி ஃப்ளோஸ். அதாவது நம்ம எனர்ஜி, நம்மளுடைய அந்த பணம் சார்ந்த ஒரு விஷயம், அந்த வெல்த், அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம என்ன மாதிரி சிந்திச்சு நம்மளுடைய எனர்ஜிய விடுறோமோ அது மாதிரிதான் இருக்கும். அது அதுவாகத்தான் ஃப்ளோ ஆகும். எனர்ஜி ஃப்ளோஸ் இல்லையா? நம்ம பல தடவை சொல்லியிருக்கிறோம். என்ன சொல்லியிருக்கோம் உங்களுக்கு? எனர்ஜி ஃப்ளோ ஆகும், வடியும். அது ஒரு 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 இடத்தை ஃபோக்கஸ் பண்ணி அது அப்படியே அந்த இடத்த பார்த்து போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். எதை நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்களோ அந்த இடத்தை நோக்கி உங்களோட எனர்ஜி ஃபோக்கஸ் ஆகும், அங்க ஃப்ளோ ஆகும்னு சொல்லியிருக்கோம். இப்போ பணம் சம்பாதிக்கணும், வாழ்க்கையில முன்னேறணும், ரிச்சா வாழணும் அப்படின்னு ஒரு சிந்தனையோட நீங்க இருந்தீங்கன்னா அப்படியே உங்க சிந்தனை உங்களை வளர்த்தி கொண்டே இருக்கும். அதே இடத்துல உங்களோட சிந்தனை ஒரு பெண்ணை பற்றி, ஒரு காமத்தை பற்றி, ஒரு என்ஜாய்மெண்ட்டை பத்தி இருந்துச்சுன்னா, ஒரு ஆணாக இருந்தா பெண்ணை பற்றி, ஒரு பெண்ணாக இருந்தால் ஆணை பற்றி காம உணர்வோட நீங்க உங்க வாழ்க்கையை வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுதான் கிடைக்கும். நீங்க ரொம்ப எளிமையான மனசுல ஆன்மீகமாக, நான் யாருக்கும் எதுவும் செய்ய மாட்டேன், எதுவும் இருக்க மாட்டேன், நான் சிம்பிளா தான் இருப்பேன், நான் ரொம்ப எளிமையா தான் இருப்பேன்னா, நீங்க எளிமையா சிம்பிளா தான் இருப்பீங்க. உங்க வாழ்க்கை மாறாது. கிடைச்சதை வச்சு நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொன்னா
கிடைக்கிறதுல நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கானதுதான் உங்களுக்கு கிடைக்கும். நான் கிடைச்சதை வச்சு சந்தோஷப்படுவேன்னு நினைச்சா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும், நீங்க அந்த இடத்துல சந்தோஷமா இருப்பீங்க. அவ்வளவு. அதுக்கு மேல சிந்திக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதுக்கு மேல நடக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நீங்க எங்க உங்களுடைய எனர்ஜிய, உங்களோட வெல்த்தை பத்திய சிந்தனைய ஃப்ளோ கொடுக்குறீங்களோ, அந்த ஃபோக்கஸ் பண்றீங்களோ, அங்கதான் அந்த எனர்ஜி ஃப்ளோ ஆகும். அங்கதான் அது வந்து சேரும். ஏன் மனிதர்கள் வந்து ஏழ்மைய அடையறாங்க, மோசமாகறாங்க, அவங்க வாழ்க்கையில முன்னேற்றமே வர்றதில்லை அப்படின்னா, எனர்ஜி ஃப்ளோஸ். நம்ம எங்க ஃபோக்கஸ் பண்றோமோ அந்த இடத்தை நோக்கி அந்த சக்தி ஒழுகும். அப்ப நமக்கு என்ன தெரியணும், அந்த எனர்ஜியோட ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? நம்ம வந்து பணத்தை பற்றி, நம்மளுடைய வருமானத்தை பற்றி, நம்மளுடைய சிந்தனையை பற்றி ஹை லெவல் வைப்ரேஷன், ஹை லெவல் எனர்ஜி, அந்த ஃப்ரீக்வன்சியில நம்ம இருந்தோம்னா அந்த பணமானது நம்மை நோக்கி வரும். நம்ம வந்து அடையும் இல்லையா? ஒருத்தர் வந்து அவர் சொல்றாரு, எனக்கு பணமே வர மாட்டேங்குது, நான் வந்து நிறைய சம்பாதிக்கிறேன், ஆனா என்னால வந்து அதை வந்து சரிப்படுத்த முடியல. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, செகண்டரி லைஃப் ஒண்ணு வச்சிருக்கிறாரு. ஒரு வேற ஒரு பொண்ணை சும்மா வச்சிருக்கிறார், திருமணம் பண்ண. அது இல்லாம தப்பாவும் நடக்கிறார். இது இயற்கையா நான் வந்து அப்படியே ஓப்பனா உங்களுக்கு சொல்றேன் என்னங்கிறத. அப்போ இந்த கெட்ட எண்ணமும், கெட்ட செயலும், கெட்ட நிகழ்வும், இந்த தவறான உறவும் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு எவ்வளவு கோடி வந்தாலும் சரி, எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி, அப்ப வர்ற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லாம போய். இதுல எங்க மாற்றம் வரும், எங்க மேன்மை வரும், எங்க உயர்வு வரும் அப்படின்னா, நீ உனக்கு என்ன வேணும்? பணம் வேணும், வாழ்க்கையில முன்னேறணும், அச்சீவ் பண்ணணும், ஜெயிக்கணும், வேற லெவல்ல லைஃப வாழணும் அப்படின்னு நீங்க சிந்திக்கிறீங்க. அப்போ உங்க சிந்தனையில இதெல்லாம் வரும். எப்ப நீங்க உயர்றீங்களோ அப்ப என்ன பண்ணும்னா, இந்த நெகட்டிவ் எல்லாம் உங்களை தேடி வரும். உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் அதிகமா கிடைக்கும். இப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன சுகங்கள் இருக்குல்ல, இந்த அல்பமான சுகம், கொஞ்ச நேரம் சோம்பேறியா தூங்குறது, டயர்டுன்னு சொல்லி படுக்கிறது, உங்களுக்காக நீங்க வந்து சும்மாவே இருக்கிறது, தேவையில்லாம ஊர் சுத்துறது, தேவையில்லாம டூர் போறது, தேவையில்லாம உட்காந்து டிவி பாக்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன சுகங்களை, அது எதுவாக இருந்தாலும் அந்த நபரோட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தா சந்தோஷமா இருக்கு. ஸோ அதை மெயின்டைன் பண்றது. இந்த மாதிரி கேவலமா எல்லா விஷயத்தையும் உங்களுக்குள்ள வச்சுக்கிட்டு நீங்க பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது சாத்தியமே படாது. உங்க வாழ்க்கை மாறாது, பணம் உங்களை வந்து சேராது. நான் வந்து அப்படியே போய் கோயில்ல போய் தியானம் பண்ணிட்டு அப்படியே நல்லதே இதெல்லாம் சிந்திச்சுட்டு நீங்க உங்க வாழ்க்கையை கொண்டு போனீங்கன்னா உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் வராது. பணம் பற்றிய சிந்தனை உங்கள் மனசுல அந்த ஃப்ரீக்வன்சி தெளிவா போக்கஸ்டா, என்னுள் பணம் வந்து கொண்டே இருக்கிறது, நான் மேன்மை அடைந்து கொண்டே இருக்கிறேன், நான் உயர்வை அடைந்து கொண்டே இருக்கிறேன், என்னை சுற்றி பணமானது வந்து கொண்டே இருக்கிறது, என்னோட அக்கௌண்ட்ல க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் எப்பவுமே பல்கா பெரிய பெரிய அந்த டிஜிட்டோட அந்த நீளமான எண்கள் 0 0 0 0 0 0 0 அந்த மாதிரியான எண்களோடு என்னோட அக்கௌண்ட் இருக்குது, என்னோட எல்லா அக்கௌண்ட்லயே நிறைய பணம் இருக்குது இப்படின்னு நம்ம சிந்திச்சு அந்த எண்களை மட்டுமே உணர்ந்து அதை வந்து எனக்குள்ள இருக்குன்னு எப்பவுமே அந்த ஹை எனர்ஜி ஃபீல்ல நீங்க இருந்தீங்கன்னா, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு உங்க அக்கௌண்ட்ல பணம் இருந்தே தீரும். இல்லைன்னா என்ன ஷர்ட்டை பிடிச்சு கேளுங்க, நேர்ல என்ன வந்து என் ஷர்ட்டை பிடிச்சு கேளுங்க, ஏன் எனக்கு பணம் வரல, ஏன் நான் கஷ்டமா இருக்கிறேன்னு கேளுங்க. ஒழுக்கமா கரெக்டா யாரெல்லாம் இருக்காங்களோ, யாரெல்லாம் நடக்கிறாங்களோ, யாரெல்லாம் சரியான முறையாக அவங்களுடைய வருமானத்தை அமைக்கிறார்களோ, யாரெல்லாம் நினைக்கிறார்களோ, அந்த ஃப்ரீக்வன்சியில வாழ்கிறார்களோ, நிச்சயமாக மாற்றத்தை அடையும். அப்ப நமக்கு தேவை என்ன? அட்டென்ஷன்.
டிசிப்ளின், டிக்னிட்டி இதெல்லாம் இருந்தா மட்டும்தான். டிசிப்ளின் இல்ல, டிக்னிட்டி இல்ல, யாருக்கு இல்லைன்னா இந்த குரூப்ல இருக்கிறவங்களுக்கு. காலையில 7 மணிக்கு ஒரு கிளாஸ் நடத்துறோம்னா 150 பேர் இருக்கிறவங்க 150 பேர் இங்க ஜாயின் பண்ணணும். தோணுன மாதிரி ஜாயின் பண்ணிட்டு இன்னைக்கு வர்றது நாளைக்கு வர்றது இல்ல, நாளான்னைக்கு வர்றது நாளைக்கு நல்லா தூங்குறது, காலையில 6 மணிக்கு நல்ல பெஸ்ட் தூக்கம் தூங்குறது, இப்படி எல்லாம் நீங்க இருந்தீங்கன்னா, லேசியா இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறாது. ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தோணும் போது வந்து போறதுக்கு சத்திரம் மாதிரி இருந்தா உங்க வாழ்க்கையும் சத்திர மாதிரி தான் இருக்கும். அது ஒரு முக்கியமான நிகழ்வு. என்னோட வாழ்க்கையோட மாற்றம். நான் அந்த 6 மணி அட்டன் பண்ணியே தீருவேன், 7 மணிக்கு உட்கார்ந்தே தீருவேன், அதை கேட்டாவது தீருவேங்கிற ஒரு மனநிலை உங்களுக்கு இருந்துச்சுன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கை மாறும். ஆனா அந்த டிக்னிட்டி, அந்த டிசிப்ளின் எதுவுமே கிடையாது. சத்திர மாதிரியே வாழ்றது. அப்புறம் எப்படி நீங்க முன்னேறுவீங்க? எப்படி மாறும்? யார வேணாலும் எப்படி வேணாலும் குறை சொல்லு, ஒழுக்கம் இருக்காங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா காலையில நீங்க பெட்ல இருந்து எந்திரிக்கிறீங்கன்னா உங்க பெட்ஷீட் எல்லாம் மடிச்சு வைக்கணும். நைட்டு நீங்க படுக்கும் போது போகும்போது அதை பார்க்கும்போது உங்களுக்கு உள்ள தோணணும், அது தெளிவா இருக்கு, நீட்டா இருக்கு, உங்க வீடு நீட்டா இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். கயிறுல 1000 துணி, பேக்ரவுண்ட்ல கண்ட மாதிரி துணியை போட்டு வைக்கிறது. வீட்டோட ஒழுக்கம்னா உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியுமா? பணம் உங்க வீடை தேடி வராததுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்க வீட்டை சுத்தி உங்க வீட்டுக்குள்ளார கயிறு கயிறா கெட்டி யாரெல்லாம் வந்து துணியை தொங்க போட்டிருக்கிறீங்களோ உங்க வீட்டுக்குள்ள ஐஸ்வர்யம் வராது. அழுக்கு துணியை தொங்க போட்டா உங்க வீட்டுக்குள்ள ஐஸ்வர்யம் வராது. எல்லாம் எழுதி வச்சுக்கணும். செவுருனா செவுரு தான் இருக்கணும், பீரோனா பீரோ தான் இருக்கணும். அது குப்பை தொட்டி கிடையாது. உங்க வீடு குப்பை தொட்டியா இருந்தா உங்க வாழ்க்கை குப்பை தொட்டியா தான் இருக்கும். நீங்க ஒழுக்கம் இல்லாம உங்க வாழ்க்கை ஒழுக்கம் ஆகணும்னு நினைச்சா ஒழுக்கம் ஆகாது. ஒரு ரிச் பர்சனோட வீட்டுக்குள்ள போனா அவங்க எப்படி வச்சிருப்பாங்க வீட்டை? கால்ல மண் ஒட்டாத அளவுக்கு வச்சிருப்பாங்க. ஏன்? அதுக்கு தனியா ஒரு செப்பல் போட்டு உள்ள நடப்பாங்க. ஏன்? அவங்களுக்கெல்லாம் புத்தி இல்லை இல்லையா? உங்களுக்கெல்லாம் டேலண்ட் இருக்கு. அதான் வித்தியாசம். அழுக்கு துணியை ஃபுல்லா வீடு பூரா எங்க பார்த்தாலும் எப்படி நீங்க நல்லா இருக்கும்? உங்க பெட்ல அசிங்கமா நீங்க படுத்து தூங்கிட்டு மறுநாள் அதை கிளீன் பண்ணாம அப்படியே வந்து அதை படுத்து தூங்கிட்டு நோய்கள் எவ்வளவு வரும் அதனால. நீங்க எப்படி நல்லாக முடியும்? மூட்டை மூட்டையா பொருளை வச்சிருந்தா சத்தியமா உங்களால நல்லாக முடியாது. உங்களுக்கு தேவைக்கு அதிகமா உங்க உங்க பீரோல, உங்க அலமாரியில, உங்களோட வார்ட்ரோப்ல அதிகமான துணிகள் இருந்தா நீங்க நல்லாக முடியாது. இதெல்லாம் தெரிஞ்சுங்க, சீக்ரெட். ஸோ நாம அட்டென்ஷன், மைண்ட்ல டிசிப்ளின் எல்லாமே நமக்கு வேணும். அது இல்ல, அந்த ஃப்ரீக்வன்சில நம்ம இல்லைன்னா நமக்கு எதுவும் நடக்க போறது இல்ல. நமக்கு எதுவும் மாற போறது இல்லை வாழ்க்கையில. இப்படியே தான் இருக்க போகுது. வாழ்க்கை மாறணும்னா நம்மளை மாத்தணும். நம்ம சேஞ்ச் ஆகணும். ஏன்னா ஜெர்மன்ல இருக்கிறவன் ஏன் கோட் சூட் போட்டு என்னவா இருந்தாலும் நீட்டா இருக்கிறான், அவன் நாட்டை நீட்டா வச்சிருக்கிறான், ரோட்டை நீட்டா வச்சிருக்கிறான், குப்பைக்கு கண்ட இடத்துல போடுறது இல்ல, தெளிவா இருக்கிறான்னா அவன் அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு வருமானத்தை கொண்ட நாடாக அது இருக்கு. ஒரு நாடு கூட நல்லா ஆகணும்னா அந்த நாடு சுத்தமா இருக்கும். ஒரு வீடு நல்லா ஆகணும்னா வீடு சுத்தமா இருக்கணும். நீங்க நல்லா ஆகணும்னா உங்க மனசு சுத்தமா இருக்கும். உங்க மனசு சுத்தமா இல்லைன்னா நீங்க நல்லா ஆக முடியாது. ஏன்னா கடன்காரன்ட்ட கடனை வாங்கிக்கிட்டு அதை கொடுக்கவும் இல்லாம நீங்க பெரிய ஒரு தியாகி மாதிரி கண்டவனுக்கெல்லாம் காசை தூக்கி கொடுத்தா நீங்க குப்பை தொட்டி. எஸ்ஆர்னோ? நீங்க ஒரு மோசமான ஆள். அப்போ நம்மளோட வாழ்க்கைய பத்திய ஒரு தெளிவு, ஒரு கிளாரிட்டி, ஒரு டிக்னிட்டி எல்லாமே நமக்கு தேவை. மரியாதை வேணும் நமக்கு.
என்ன வேணும் நமக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாழ்க்கையில பணத்தை பற்றிய, பணத்திற்கு மேல் உங்களுக்கு மரியாதை வேணும். அது ஒரு பொருள், அது ஒரு சக்தி, அது மதிக்கக்கூடிய ஒரு பொருள்ங்கிற நாலேஜ் நமக்கு வேணும். நம்ம அதை மதிக்கலைன்னா, அதை சரியா ஹேண்டில் பண்ணலைன்னா அது உங்களோட இருக்காது. அதியார் வாசல் மிதியாதே, இல்லையா? மதிக்காதவங்க வீட்டை நீ மிதிக்காதேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த பணத்தை உங்களுக்கு மதிக்க தெரியலன்னா, ஹேண்டில் பண்ண தெரியலன்னா, உங்க வீட்டுக்கு அது வருமா வராதா? வருமா உங்க வீட்டுக்கு? மனுஷனே இப்படி சிந்திக்கிறோம். ஒரு எனர்ஜி எப்படி சிந்திக்கும் நினைச்சு பாருங்கள. அந்த ஐஸ்வர்யம் எப்படி வரும் உங்களுக்கு? ஐஸ்வர்யம் எப்படி வந்து சேரும்? யாரு சரியில்லை? யாரோட இன்னர் எனர்ஜி சரியில்லை? யாருக்கு ப்ராப்ளம்? யாரு தெளிவில்லை? யாரு சுத்தம் இல்ல? பல முறை சொல்லி, பல கிளாஸ் இருக்கு. உங்களோட உடை, உங்களுடைய நடவடிக்கை, உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய செயல், உங்களுடைய எண்ணங்கள் ரிச்சா இருக்கும். இப்ப கஷ்டமா தான் இருக்கும், செலவு பண்ற கஷ்டமா தான் இருக்கும். ஆனா செலவு பண்ணணும். உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வலிக்குமா இருக்கும், வலிச்சாலும் கொடுக்கணும். அப்பதான் நீங்க முன்னேற முடியும். நீங்க எப்போ உங்களை சுருக்குறீங்களோ, எப்போ உங்களை பிளாக் பண்றீங்களோ, நீங்க அந்த பிளாக் இருந்து வெளியே வரவே முடியாது. மணி இஸ் எனர்ஜி, எனர்ஜி இஸ் எ ஃபீலிங்ஸ். புரியுதா உங்களுக்கு? அப்போ நாம ரொம்ப தெளிவா இருக்க வேண்டிய இடம், நம்மளுடைய அந்த மணிய கரெக்டா மதிக்க தெரியும், ரெஸ்பெக்ட் கொடுக்க தெரியணும். அதுக்குண்டான வேல்யூ என்னங்கிறது நமக்கு இங்க இருக்கும். ₹1 வேல்யூ என்னங்கிறது உங்களுக்கு இங்க இருக்கும். எல்லாம் தூக்கி கொடுக்கறது அல்ல வாழ்க்கை, எல்லாம் விட்டு கொடுக்கறது அல்ல வாழ்க்கை. ஒரு காஃபி. நான் சும்மா என்னோட லைஃப் இப்படி கஷ்டப்பட்டேன், அப்படி கஷ்டப்பட்டேன், இந்த துக்கத்தை சொல்றதுக்காக சொல்றது கிடையாது. என்னையே நான் அசிங்கப்படுத்திக்கிறது கிடையாது. ஏன்னா ஒரு வகையில பார்த்தா அது ஒரு அசிங்கம் தான். என்னோட கவலைய, என்னோட சங்கடங்களை, என்னோட அழுகைய, என்னோட தோல்வியை உங்களோட பகிர்ந்து கொள்றேன்னா, உண்மையில பார்த்தா அது ஒரு மிகப்பெரிய அசிங்கம். அது நான் என்னோட கஷ்டத்தை உங்கள்கிட்ட சொல்றது. ஆனா அதுல இருந்து நான் மீண்டு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல நிலையில இருக்கிறேன், என் வாழ்க்கை மாறிட்டு இருக்கு, என்னோட இருக்கிறவர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள், நான் என் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் அந்த அசிங்கத்தை கூட உங்ககிட்ட ஓப்பனா பேசி, உங்களுக்கும் இந்த கஷ்டமெல்லாம் இருக்கும், உங்களுக்கும் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கும், நீங்களும் இந்த மாதிரி ஒரு தவறான சிந்தனையில இருப்பீங்க, வெளியே வாங்க, கிளியர் ஆகுங்க, புரிஞ்சுக்குங்க, இந்த மாதிரி தான் நீங்க மாற முடியுங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிட்டு, திரும்ப திரும்ப அதை புரிய வைக்கும். ஸோ இந்த பணம் கொடுக்கறக்காக ஒருத்தங்களை குற்றப்படுத்துவது, அதுக்காக சில வேலைகளை செய்யறது, இதெல்லாம் அந்த தவறான மனிதர்களுடைய தவறான சிந்தனைகள் கண்டிப்பா இருக்கும். நீங்க பண்ற தப்புக்கு நான் ரெஸ்பான்ஸ் ஆக முடியுமா? சொல்லுங்க பாப்போம். நீங்க ஒழுக்கமா கிளாஸ் அட்டன் பண்ணல, ஒழுக்கமா காலையில 6 மணிக்கு ஒழுக்கமா வரல, உங்க வாழ்க்கை எப்படி மாறும்? நான் என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? காலையில 6 மணிக்கு நானும் உட்கார்ந்து டேப்பிங் பண்ணிட்டு தான் இருக்கேன். நானும் அதே ஆடியோவை கேட்டுட்டு நானும் டேப்பிங் பண்றேன். என்ன அவசியம் இருக்கு எனக்கு? போட்டுவிட்டு ஜாலியா படுத்து தூங்கலாம்ல. அதை முடிச்சுட்டு திரும்ப உட்காந்துட்டு எதையோ ஒண்ணு பேசிட்டு, இல்லைன்னா இதை தூக்கி வீசிட்டு இதை செய்யாம இருக்கலாம்ல. எனக்கான பணத்தை நீங்க கொடுத்துட்டீங்க, எனக்கான விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு, நான் உங்களுக்கு எதையும் தர வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இருந்தாலும் இதை திரும்ப திரும்ப உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்கணும். இப்போ உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது ரெஸ்பான்சிபிள் இருக்கா? இதை கரெக்டா திரும்ப அட்டன் பண்றது, திரும்ப இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்ங்கிற ரெஸ்பான்சிபிள் இருக்கா?
அது இல்லாதனாலதான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறீங்க. அது இல்லாதனாலதான் நீங்க திரும்ப திரும்ப எப்ப நமக்கு ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கிறோம், அது ஸ்ட்ரக் ஆகுது, இதுக்கு மேல அது நடக்காது, இது போகாது, இது அவ்வளவுதான்னு தோணுதோ அப்பதான் அதை திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணும், திரும்ப அதை செய்யணும். எப்ப எனக்கு தூக்கம் வருதோ, நான் தூங்க போறேனோ, எனக்கு தள்ளாடுதோ, என்னோட வாயிலிருந்து அந்த சலைவா வருதோ, தூக்கம் என்னை கடந்து செல்லுதுன்னு தெரியும் போது கண் முழிச்சு உட்கார்ந்து திரும்ப நம்ம அதே இதுல நம்ம டிராவல் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஒரு நொடியும் உங்களோட வாழ்க்கையில நீங்க எப்ப மாற்றிக் கொள்ளுகிறீர்களோ அப்பதான் உங்க வாழ்க்கை மாறும். ஒரு ஒரு நொடியும் நம்ம மாத்தணும். ஒரு ஒரு நொடியும் நம்ம அந்த லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் அதை உருவாக்கணும். அந்த லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் உங்களுக்கு எப்ப வருதுன்னு யாருனாலையும் சொல்லவே முடியாது. எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா நீங்க 10,000 கோடியை கொண்டு போய் கொட்டி ஒரு வியாபாரம் பண்ணீங்கன்னா நீங்க சுத்தமா ஒண்ணுமே இல்லாத வெறும் கையோட அங்கிருந்து நஷ்டத்தோட தான் திரும்பி வர முடியும். எவ்வளவு போட்டு என்ன பண்ணாலும் சரி, பணம் ஒரு முக்கியமான பொருளே கிடையாது. அதுக்கு எந்த வேல்யூமே கிடையாது. அங்க நம்மளோட மைண்ட் செட்டும் நம்மளோட எனர்ஜியும் நம்மளோட ஃப்ரீக்வன்சியும் இணையும் பொழுது மட்டுமே அங்க நடக்கும். இன்னைக்கு இந்த கிளாஸ் நடத்தணும்னு சொல்லி நான் நடத்துறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்கிற அந்த ஃப்ரீக்வன்சியில நீங்க எல்லாம் இருக்கிறனாலதான் இங்க உட்கார்ந்து இதை பொறுமையா கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் எனக்கும் ஒரு வைப்ரேஷன், எனக்கும் உங்களுக்கும் ஒரு எனர்ஜி, உங்களுக்கும் எனக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆயிருக்குது. அதனாலதான் இங்க மேட்ச் ஆகாதவங்க ஓடி போயிட்டு இருக்கிறாங்க, பாக்குறாங்க, கொஞ்ச நேரம் கேட்கறாங்க, நம்ம கிளாஸ்ல இருக்கிறவங்க தான் வெளியே போறாங்க. இப்ப எவ்வளவு கேவலமா இருக்காங்கன்னு பாருங்களேன். ஏன்னா அந்த ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகல. அங்கதான் ப்ராப்ளம். ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் நம்மளோட இந்த கிளாஸ் உட்காந்து நீங்க கேக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகுது. அதனாலதான் உட்கார்ந்து இருக்கிறீங்க, அதனாலதான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. உங்க தொழிலுக்கும் உங்களுக்கும் ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகல, அதனாலதான் அந்த தொழில் உங்களை கையை விட்டு போகுது. அந்த ஃப்ரீக்வன்சி மேட்சிங் பண்ணணும். அது உள்ள இருந்து வரணும். இங்கிருந்து உங்க வாழ்க்கை மேல ஏறணும்னா நீங்க அந்த ஃப்ரீக்வன்சியை மேட்ச் பண்ணணும். உங்க வாழ்க்கையோட அந்த லைஃப் ஸ்டைலோட அந்த சிந்தனையோட அந்த மேன்மையோட அந்த ரிச்சோட ஃப்ரீக்வன்சிய உங்களோட நீங்க கனெக்ட் பண்ணணும். அப்பதான் அது மாறும். ஃபீலிங் கனெக்ட் ஆகாம சேஞ்ச் ஆகாது. புரியுதா உங்களுக்கு? அந்த உணர்வுகள் உங்களுக்கு வராம நீங்க மாற மாட்டீங்க. நீங்க கெட்ட மனிதர், கெட்ட எண்ணம், கெட்ட சிந்தனை, கெட்ட செயல் உங்களுக்குள்ள இருக்குதுன்னா உங்களுக்கு கெட்டது மட்டும்தான் நடக்கும், நல்லது நடக்காது. எதை நம்ம ஃபோக்கஸ் பண்றோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். எனக்கு நல்ல ஒரு பொண்ணு வேணும், நான் அப்படியே அதை வேடிக்கை பார்ப்பேன் நீங்க நினைச்சு காமத்துல போனீங்கன்னா அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு நான் மட்டும் சந்தோஷமா இருக்கணும், எனக்கு துக்கம் இருக்கும், என்ன ஆயிருமோ, ஐயோ பயமா இருக்கே பயமா இருக்கேன்னா கண்டிப்பா அந்த பயம் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஐயோ எப்படி இஎம்ஐ கட்டுறது, ஐயோ எப்படி லோன் கட்டுறது, ஐயோ எப்படி இந்த பணம் வருதுன்னு பயந்தீங்கன்னா அந்த பயம் மட்டும்தான் உங்களோட இருக்கும், சேஞ்ச் ஆகாது. நீங்க எதை சிந்திக்கிறீங்களோ, எதை பார்க்கறீங்களோ, எதை உணர்றீங்களோ, எதுக்காக பயப்படுறீங்களோ அதுதான் உங்களோட இருக்கும், மாறாது. இதை உடைக்கிறது தான் இந்த கிளாஸ். இதை உடைக்கிறதுக்கு தான் உங்களுக்கு நான் கத்துக் கொடுத்துருக்கேன். திரும்ப திரும்ப இஎம்ஐ, லோனு, கஷ்டம், நஷ்டம், துக்கம், கவலை, பியர், என்ன பயம், இப்படியே இருந்தீங்கன்னா இப்படியே தான் இருக்க முடியும். நீங்க எதை அட்ராக்ட் பண்றீங்களோ அதுதான் உங்களை சேரும். உங்களுக்கு தேவை நம்பிக்கை, மனநிலை மாற்றம். புரியுதா? அந்த
அந்த எனர்ஜிய தெளிவா மேட்ச் ஆகாம எதுவும் நடக்க போறது இல்ல. இந்த ஜீனியஸ் அச்சீவர்ஸ், தி ரிச் பர்சன்ஸ், ஹை எனர்ஜி பர்சன்ஸ், விஜய் வந்து இவ்வளவு பெரிய கூட்டம் கூட்டுறாரு அப்படின்னா இஸ் அ ஹை எனர்ஜி பர்சன். ஃபேஸ் வேல்யூ, புரியுதுங்களா? மணி இஸ் நாட் அ வேல்யூ. பணம் வந்து வேல்யூ கிடையாது. பணம் வந்து ஐடென்டி கிடையாது. ஐடென்டினா என்ன? ஒரு அடையாளம். இந்த அடையாளம் தான் உண்மை தவிர பணம் உண்மை கிடையாது. அமௌண்ட் இஸ் டெம்பரவரி, ஐடென்டி இஸ் பர்மனன்ட். உங்களுடைய அடையாளம் தான் நிரந்தரமானது. உங்களுடைய வெளிப்பூச்சு உண்மை அல்ல. பணம் இருக்கிற மாதிரி காமிக்கிறனால நீங்க பணக்காரன் ஆயிட முடியாது. அப்ப ஏன் சார் நீங்க நல்ல ட்ரெஸ் போடுங்க, நல்ல உங்களுக்குள்ளார நல்ல ஒரு ஃபுட்டு சாப்பிடுங்க, இப்படி எல்லாம் சொல்றீங்க? நல்ல பணம் இருக்க மனிதர்களோட பழகுங்க, அந்த கம்யூனிட்டிக்குள்ள போய் குடி போங்க, வாடகை வீடா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள நீங்க போயிருங்க. இப்படி எல்லாம் ஏன் சார் அப்புறம் சொல்றீங்க? அடுத்தவனுக்காக அடுத்தவனுக்காக நீங்க செய்யல, அடுத்தவனுக்கு காமிக்கிறதுக்காக அந்த கம்யூனிட்டிக்குள்ள நீங்க போல, கம்யூனிட்டிக்குள்ளார நீங்க என்ட்ரி ஆகல. நீங்க எதுக்காக அங்க போயிருக்கீங்கன்னா உங்களை உங்களுக்குள்ளாரே இங்க இருந்து மாறுறதுக்காக, உங்களோட ஐடென்டிட்டியை வெளிப்படுத்துவதற்காக, நீங்க யாருங்கிறத தெளிவுபடுத்துவதற்காக, நீங்க பணம் இருக்கிற ஆள்னு காமிக்கிறதுக்காக இல்லை. இந்த கிளாஸ்ல பல தடவை சொல்லிட்டேன், தயவு செஞ்சு கத்துக்கிறதுக்காக வாங்க. லேர்ன். இங்க வந்து ப்ரூஃப் பண்ணாதீங்க, எனக்கு இது தெரியும் அது தெரியும், நான் இதை கத்து வச்சிருக்கேன் அதை கத்து வச்சிருக்கிறேன். ப்ரூஃப் பண்ணாதீங்க. இங்க எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்திருக்கும், என்கிட்ட வந்து ப்ரூஃப் பண்ண. நத்திங் கோயிங் ஆன். எனக்கு ஒண்ணுமே கிடையாது. நீ யாரா இருந்தாலும் எனக்கு ஒண்ணும் கிடையாது. புரியுதுங்களா? என்னை பத்தி நீங்க என்ன நினைச்சாலும் எனக்கு என்ன ஒண்ணும் கிடையாது. நான் என்னை பத்தி மட்டும்தான் நான் நினைக்கிறேன். என்னோட ஒர்க்கு, என்னோட காசு, என்னோட வேலை, என்னோட மூளை, நான் என்ன செய்யறேங்கிறத மட்டும்தான் நான் சிந்திப்பேன். அடுத்த அப்கிரேடட் நான் என்ன பண்ணணுங்கிறத பத்தி தான் ஆலோசனை பண்ணுவேன். உங்களை பத்தி நான் உங்களுக்காக கேர் எடுக்கிறேன், உங்களுக்காக இவ்வளவு விஷயம் கொடுக்குறேங்கிறது கரெக்டு தான். பட் அதே டைம்ல உங்களோட எந்த ஃபீலிங்ஸும் நான் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா இந்த உலகத்துல எல்லா மனிதனுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது, சங்கடங்கள் இருக்கு, துக்கங்கள் இருக்கு, கவலைகள் இருக்கு. யாரும் அந்த மாதிரி இல்லாம இல்ல. அதையெல்லாம் எடுத்தா நீங்க காணாம போயிருவீங்க. உங்களோட ஃபியரை கொண்டு வந்து நடுவுல வச்சீங்கன்னா நீங்க ஒண்ணும் இல்லாம ஆயிருவீங்க. புரிஞ்சுக்குங்க. ஏன்னா நானெல்லாம் வந்து எல்லா மனுஷங்களுக்காகவும் ஓடன ஒரு மனுஷங்க. யாராவது ஏதாவது ஊன்னு சொன்னா போதும், நான் உப்பா போய் நிற்பேன். ஏன்னு சொன்னா எண்ணெயா போய் நிற்பேன். இப்படியெல்லாம் இருந்த ஒரு மனுஷன். அதெல்லாம் நல்லா அடிச்சாங்க, நல்ல கவலைகளை கொடுத்தாங்க, நல்ல சங்கடங்களை கொடுத்தாங்க, நல்ல துக்கத்தை கொடுத்தாங்க, கேவலத்தை கொடுத்தாங்க, அசிங்கமா பேசினாங்க. இதுதான் இந்த உலகம். புரிஞ்சுக்குங்க. ஃபீலிங்ஸோ அடுத்தவங்களோட துக்கம் கவலையோ உங்களை ஒன்றும் பண்ணாது. உங்க வாழ்க்கை, நீங்க உங்க கையில காசு இருந்தா தாங்க உங்களுக்கு வேல்யூ. உங்க கையில காசு இருந்தாதான் உங்களை மதிப்பாங்க. உங்களை அசிங்கமா திட்டினாங்கல்ல, பேசினாங்கல்ல, மோசமா நடத்தினாங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்து உங்க கையில காசு இருந்தா உங்களை வந்து உங்க முன்னாடி கை கட்டி நிற்பாங்க. இதான் உண்மை. உங்க கையில காசு இல்லைன்னா உங்களை திரும்ப அசிங்கமா பேசுவாங்க. இதுதான் உலகம். உலகம் அப்படிதான். அப்போ நமக்குள்ள என்ன வேணும்? பணம் வேணுமா? ஐடென்டிட்டி வேணுமா? அடையாளம் வேணுமா? உங்களுக்கு அடையாளம் வேணுமா? பணம் வேணுமா? எல்லாம் பதில் சொல்லுங்க, எஸ் ஆர் நோ. எனக்கு அடையாளம் தான் வேணும், பணம் தேவையில்லை. மணி இஸ் எனர்ஜி,
அந்த எனர்ஜி தான் நான் ஃபீல் ஆவேன், அந்த நோட்டை ஃபீல் ஆக மாட்டேன். ஐ கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்க எஸ் போடுங்க. உண்மையிலே உங்களுக்கு மனசுல ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க அந்த ஃபீல்ல இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா எஸ் போடுங்க. எஸ். ஏன் இவ்வளவு கம்மியா இருக்கு? வேண்டாமா உங்களுக்கு? எஸ். பணங்கிறது நம்மளோட ஐடென்டிட்டியா தான் இருக்கும். அப்பதான் உண்மையான பணக்காரனாக, உண்மையான பணம் படைத்தவர்களாக நம்மளால வாழ முடியும். இந்த எமோஷனல் ஃபீலிங்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு உங்களால எதையும் சாதிக்க, எதையும் அடையவும் முடியாது. அப்ப சில இடங்கள்ல நம்ம தெளிவா நம்மளோட கிளாரிட்டி, நம்மளோட சிந்தனை என்ன இப்படி பேசுறேன்னு நினைச்சிடாதீங்க. உங்க வாழ்க்கை நல்லாகணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு பெரிய சீக்கிரட்டா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். 1,50,000 2,00,000 வாங்குறேன். இந்த ஒரு கிளாஸ் நான் இதே மாதிரி ஒரு கூட்டம் கூட்டி இதே மாதிரி நான் பேசினேன்னா ஒரு நாள்ல நான் என்னால 1,00,000 வாங்க முடியும் ஒரு ஆள்கிட்ட. ஏன்னா பணத்தை பத்தி சீக்கிரட் சொல்லி தரேன்னு சொன்னா இன்னைக்கு 1,00,00,000 பேர் காத்துட்டு இருக்காங்க. இதையெல்லாம் விட்டுட்டு உங்கள்கிட்ட நான் இங்க பேசிட்டு இருக்கேன். நான் பணத்தை பத்தி சீக்கிரட் சொல்லி தரேன், பணம்னா என்னங்கிற சொல்லி தரேன், நான் ஜஸ்ட் ஒரு ஆட் போட்டேன்னா இன்னைக்கு 1,00,000 பேர் ஜாயின் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. கூட்டம் தள்ளிச்சாய். ஏன்னா மக்களோட மனநிலை அது மட்டும்தான். பணம் எப்படி நமக்குள்ள கொண்டு வர்றதுங்கிறது. இப்ப பணம் சார்ந்த விஷயங்களை மட்டுமே பேசினாலே இன்னைக்கு எல்லாரும் இதுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா சார், அருமையான கருத்துக்களை சொல்லின்னு வரீங்க. அப்ப நமக்கு தெரிய வேண்டியது நமக்குள்ள இருக்கிற பிளாக். நீங்க எல்லாம் சொன்னீங்கல்ல சார், திரும்ப திரும்ப நான் பயந்து திரும்ப அதே ஃபீல்டுக்குள்ள போய் திரும்ப அதிலே லாக் ஆயிடுறேன், என்னால வெளியே வர முடியல. அந்த பயத்தை தான் உடைக்கணும். உங்களுக்கு லோன் இருக்கு, இஎம்ஐ இருக்கு அப்படின்னு நீங்க மனசுல கொண்டு வராம நீங்க எதை ஃபோக்கஸ் பண்றீங்களோ அதுவா தான் நீங்க மாற போறீங்க. இப்போ உங்களுக்கு லோன் இருக்குது, இருந்தாலும் அந்த லோனை பத்திய பயம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. நான் இன்னும் லோன் வாங்கறதுக்கான தகுதி உடையவன், இன்னும் பல 1000 கோடி கடன் வாங்கறதுக்கான தகுதி உடையவன் அப்படின்னு மட்டும்தான் உங்களுக்குள்ள ஃபீல் ஆகணுமே தவிர அதை பத்தி பயப்படக்கூடாது. நீ எவ்வளவுங்க நீங்க கடன் வாங்கிருக்கீங்க? 25,000, 1,00,000, 2,00,000, இல்ல ஒரு 50,00,000, இவ்வளவுதானே? இன்னைக்கு 50,00,000 ரூபாய்க்கு 50 பவுன் நகை கூட கிடைக்காது. அவ்வளவு மணி வேல்யூ குறைஞ்சிருச்சு. இன்னும் நீங்க இதுலயே இருந்தீங்கன்னா, இந்த காலத்திலேயே இருந்தீங்கன்னா உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கு நீங்க 50 கோடி வாங்கணும், அதை பத்தி சிந்திக்கணும். 50 கோடி நம்ம கடன் வாங்குறதுக்கான விஷயங்களை சிந்திக்கணும், அதை திருப்பி கொடுக்கறதுக்கு சிந்திக்கணும். அந்த காலத்துக்கு நம்ம வந்தாச்சு. புரியுதா உங்களுக்கு? ஒருத்தருக்கும் ஒரு மனநிலை இருக்கும். ஏன்னா மாச சம்பளம் வாங்க இருப்பாங்க, டாக்டரா இருப்பாங்க, டீச்சரா இருக்காங்க, ஒர்க் இருக்காங்க. நான் இவ்வளவுதாங்கிறது கிடையாது. நான் ஒரு டாக்டரா இருக்கிறேன், ஒரு ஆல்டர்னேட்டிவ்ல இருக்கிறேன், நான் இவ்வளவுதாங்கிறது கிடையாது. நான் நினைச்சா டெல்லியில இருந்து 50 கார் எடுத்து வியாபாரம் பண்ணுவேன். டாக்டர்னு நான் உட்கார்ந்துட மாட்டேன். இந்த கிளாஸ் நடத்துறேன்னு நான் சும்மா உட்கார்ந்துட மாட்டேன். அடுத்து என்ன பண்ணலாம்னு சிந்திச்சுக்கிட்டே இருப்பேன். யார் ஒருத்தர் அடுத்தவங்க அவங்களோட வாழ்க்கைய அடுத்த கட்டத்துல என்ன பண்ணணும்னு சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்களோ, உங்க ஐடென்டிட்டிய நீங்க தெளிவுபடுத்துறீங்களோ, நீங்க தான் சக்சஸா மாற முடியும். நீங்க தான் வெற்றியாளராக மாற முடியும். அப்ப நமக்கு என்ன தெரியணும்? மற்றவர்களை பற்றி குற்றம் குறை கூறி
மற்றவர்களை மோசப்படுத்தி பேசுறதுனாலயோ, அதனால நீங்க பலன் அனுபவிக்கிறனாலயோ உங்களால ஒன்னும் சாதிக்க முடியாது. யாருக்காகவும் தயவு செஞ்சு வாழாதீங்க. யாரோட சங்கடங்களுக்காகவும் நீங்க உங்களை அழிச்சுக்காருங்க. அவங்களோட கவலையும் துக்கமும் சங்கடமும் காலம் பூரா சொல்லிட்டே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி சந்தோஷமா இருக்கிற அம்பானியும் கிடையாது, அதானியும் கிடையாது, பில்கேட்ஸும் கிடையாது, சுந்தர் பிச்சையும் கிடையாது. அவரை கூப்பிட்டு உட்கார்ந்து பேசினா அவர் சங்கடம் சொல்லத்தான் செய்யும். புரியுதா? திஸ் இஸ் எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக். என்னது? EFT. உங்க உள்ள இருக்கக்கூடிய எமோஷனலை உடைத்தெறியக்கூடிய ஒரு பொருள், அதுக்கான டூல். அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? உங்களுக்குள்ள எமோஷனல் இருக்கணுமா? இருக்கலாமா? எஸ் ஆர் நோ? ஸோ காலம் பூரா எமோஷனல்ல வாழ்ந்தீங்கன்னா உங்களால வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியாது. 1000 பேர் 1000 விஷயம் சொல்லுவாங்க, 1000த்தை உங்க தலையில ஏத்துவாங்க. அதையெல்லாம் தூக்கி வீசிட்டு கடந்து போயிட்டே இருக்கணும், ஜெயிச்சுட்டே இருக்கணும். ஜெயிக்கிறவனுக்கு 1000 பேர் பின்னால 1000 சஜஷன் சொல்லுவாங்க. இதெல்லாம் காதுல வாங்கினா நம்மளை அழிச்சிருவாங்க. அவங்க எல்லாம் புள்ள பூச்சிகள், அவங்க எல்லாம் விஷம். அந்த விஷத்தை எல்லாம் பார்த்து பயப்படக்கூடாது, பார்க்க கூடாது. அதையெல்லாம் தூக்கி வீசி அதுகிட்ட என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம போயிட்டே இருக்கணும். அதுதான் வாழ்க்கை. ஸோ உங்களுக்கு விஷம் ஏற்றக்கூடிய உங்க எமோஷனலை கொண்டு உங்களை அப்படியே சுருக்கக்கூடிய, உங்களை அமுத்தக்கூடிய சில மனிதர்கள் உங்களுக்கு இடையில வருவாங்க. அவங்களெல்லாம் தூக்கி தின்னுட்டு போயிட்டே இருங்க. உங்க வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கு. ஓகே, இன்னும் நிறைய எழுதி வச்சிருக்கிறேன், நிறைய உங்களுக்காக பேசுறதுக்காக நிறைய பேஜஸ் இருக்குது. ஸோ இருந்தாலும் அவ்வளோ பேசுறதுக்கான டைம் இல்லை, 8:20 ஆயிடுச்சு, சப்ஜெக்டே முடியல. ஸோ அதனால உங்களோட ஐடென்டிட்டியை மட்டும் மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுடைய ஐடென்டிட்டி ஷிஃப்டிங் கண்டிப்பா நமக்கு வேணும். ஒரு இடத்துல இருக்கிறீங்களா, அமெரிக்கால போய் வாழ்றத பத்தி சிந்திங்க, துபாயில போய் குடியேறத பத்தி சிந்திங்க, நீங்க பெரிய அபார்ட்மெண்ட்ல வாழ்றத பத்தி சிந்திங்க, நீங்க பெருசா வாழ்றத பத்தி சிந்திங்க. இருக்கிற இடத்துல கம்ஃபர்ட் ஜோன்ல உட்காராதீங்க. புரியுதா? நிறைய நிறைய எமோஷனலை விட்டு தூக்கி வீசுங்க. நான் சொல்லுவேன், நீங்க நல்லா ஆகணுமா, லோன் எடுக்கணுமா, உங்க வீடு நல்லா கட்டணுமா, அவுட்டர்ல தனியா காட்டுக்குள்ள போய் ராஜாவா வாழ்றதுக்கு முயற்சி செய்யுங்க. அப்படி வந்தவன் தான் இன்னைக்கு எத்தனையோ கோடி மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு வீட்டை நான் கையில வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொன்னாங்க, இந்த காட்டுக்குள்ளாரையா? என்னை தாண்டி இன்னைக்கு 5.5 கிலோமீட்டர், 6 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் ஒரு பெரிய ஊரே உருவாயிருச்சு. நம்ம சண்முகம் சார் பெரிய உதாரணம். உங்க வாழ்க்கையில இந்த ஒரு எமோஷனல் ஃபீலிங்ஸ், ஃபியர் எல்லாம் விட்டுட்டு உங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சீங்கன்னா உங்களால சக்சஸ் பண்ண முடியும். வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா, சிட்டிக்குள்ள கட்டணும்னு நினைக்காதீங்க. உங்க காசை கொண்டு போய் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க எங்க போறீங்களோ அங்க சிட்டி உருவாயிரும், அதை சிந்திங்க. புரியுதா? காயத்ரிக்கு சொல்றேன், அவங்க புதுசா ஒரு வீடு கட்டணும். வீடு கட்டுங்கம்மா, தயவு செஞ்சு உங்க பக்கத்துல கட்டணும்னு சிந்திக்காது. 40 கிலோமீட்டர் தாண்டி போனாலும் சரி, பிரம்மாண்டமான 5 ஸ்டார் லெவல் வீடு கட்டுங்க. தேவையில்லாம காசை வேஸ்ட் பண்ணி சிட்டிக்குள்ளார உங்க வாழ்க்கையை தொலைச்சிடாது. ஏன்னா அங்க பக்கத்திலேயே பால் கிடைக்கும், பக்கத்திலேயே உங்க வேலை இருக்கும், பக்கத்திலேயே எல்லாமே இருக்கும். கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கஷ்டப்படுங்க, தள்ளி போங்க, உங்க வாழ்க்கையை மாத்திங்க, 5 ஸ்டார் லெவல்ல வாங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ ஆல். உங்க கருத்துக்களை பேசலாம். மைக் ஆன் பண்ணுவீங்களா? இப்போ உட்காந்து திரும்ப வேடிக்கை பார்க்க போறீங்களா? இன்னைக்காவது உங்க பிளாக் எல்லாம் உடைங்க, கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணுங்க, உங்க பேசுங்க. பணத்துக்கான நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க சார், ரொம்ப தேங்க்யூ சார். பணத்துக்கான டிப்ஸ் நிறைய இருக்குங்க சார் உங்ககிட்ட இன்னைக்கு. எஸ், வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன் சார். நீங்க இன்னைக்கு சொன்ன அந்த தயக்கத்தை உடைச்சு வெளியில நம்ம பயத்தை விட்டு வெளியில வந்தாதான் சார் அடுத்து நம்மளுடைய எதிராளி நம்மளை பார்த்து கொஞ்சம் யோசிச்சு ஜர்க் ஆகுறதுன்னு நமக்கு புரியுது சார்.
அது நமக்கான லைஃப், அதாவது நீங்க சொன்ன மாதிரி நம்ம பணம் அது வந்து யாருக்கும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அதை வந்து எந்த இடத்துல கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும்னு இருக்குல்ல சார். இப்போ ஒருத்தர் கொடுக்கணும்னா அந்த பணத்தை மட்டும் வச்சு அவங்க அதை முன்னேறணும். திருப்பி திருப்பி நம்மள்ட்டயே அதை வாங்கிட்டு இருக்கணும்னு யோசிக்க கூடாது. அதுதானே சார் உண்மை. 1 ரூபா கொடுத்தாலும் அந்த 1 ரூபாய வச்சு அவங்க முன்னேறத்துக்கு வழியை பார்க்கணும். திருப்பி திருப்பி நம்மள்ட்டே வந்து திருப்பி குடுன்னு கேட்க கூடாது அவங்க. அதுக்கு நம்ம நம்ம அவங்களுக்கு தவறுதலான ஒரு வழிகாட்டுதலா இருக்கக்கூடாது. இதுதான் சார் உண்மை. தேங்க்யூ. வாழ்க்கை வெங்கட் சார் வளமுடன் பேசிருங்க. சார். ஏன்னா பேசிருங்க, நீங்க என்ன சரி சொல்லணும்னு சரி நினைச்சீங்க. வாய்ஸ் ரொம்ப இருக்கு சார். வாய்ஸ் ரொம்ப நீங்க சொன்னதெல்லாம் என்னோட வாழ்க்கையில் நடக்குது. எமோஷனல் ஸ்பெக்ட்ரம் இன்னைக்கு ஒரு பெரிய பேச்சு. Yes, கண்டிப்பா. ஏன்னா அதை உடைக்கிறது தான் இந்த EFT மெத்தடுங்கிறது. அது ஆனா புரியாமையே. ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களா சார்? ஃபாலோ பண்ணிட்டு Yes, sir. இருக்காங்களா? இந்த அந்த அக்கா சொன்ன மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களா? வேணும் வேணும் கண்டிப்பா. இல்ல 150 பேத்துக்கு மேல இருக்கிறாங்க. அந்த கிளாஸஸ் வந்து இங்க இருக்கிறவங்களே எப்படி தெரியுங்களா, ஒரு நாள் அட்டன் பண்ணுவாங்க, இன்னொரு நாள் அட்டன் பண்ண மாட்டாங்க. ஒரு நாள் அட்டன் பண்ணுவாங்க, ஒரு நாள் வந்து ஃப்ரீயா இருப்பாங்க. சோ இந்த மாதிரி தோணும் போது அட்டன் பண்றது. அப்போ இந்த அடிப்படை வந்து அவங்களதான் அழிக்குதுங்கிறது அவங்களுக்கு புரியுது. நமக்கு நிறைய என்கேஜ்மெண்ட் நமக்கு இருந்துட்டே தான் இருக்கும். நமக்கு வந்து நிறைய ஒர்க் இருந்துட்டே தான் இருக்கும். நம்ம வாழ்க்கை மாறணும்னா நம்ம தான் நம்மளை மாத்திக்கணும் இல்லையா? நீங்க சோ ரிச் அப்படின்னா உழைக்கிறது அல்ல, ஓடி ஓடி உழைக்கிறது கிடையாது. நமக்கு அதுவே புரியல. ஆனா எனக்கு வேலை வேலை, நான் வீட்டுல இருக்கிறேன், வீட்டுல எனக்கு பிஸி, வீட்டுல வாழ்க்கை பூரா தோசை மட்டும் ஊத்தியே வாழ்ந்துட போறீங்கிறது அங்க இருக்கு. அத நம்ம தானே டிசைட் பண்ணோம் இல்லையா? எஸ், கூட்டு காட்டிட்டீங்க. எங்க நாங்க எல்லா பைசா சம்பாதிக்கிறோம். சார் நீங்க சொன்ன மாதிரிதாங்க சார். நாங்க ஃபர்ஸ்ட் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணும்போது அங்க ஒரு வீடு கூட கிடையாது. நாங்க கட்டி முடிச்ச உடனே அந்த இடத்தோட ரேட்டும் கடகட தான் ஏறி போச்சு. சுத்தி எல்லாமே நீட்டா டெவலப் ஆயிடுச்சுங்க சார். அந்த இடம் வாங்குறதுக்கு போய் கேட்டா கூட அது கிடையாது அப்படிங்கிற அந்த மாதிரி ஆயிடுச்சு. எமோஷனல் தான் பிரச்சனை. ஸோ அதை உடைச்சிருங்க எல்லாரும், தூக்கி போட்டுருங்க குப்பையில. ஓகே, இன்னும் எமோஷனல புடிச்சிட்டு இந்த கிளாஸை கேட்டுக்கிட்டு வாயை திறந்து பேசாம அப்படியே வந்து கேட்டுட்டு அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிட வேண்டியது. எப்ப நீங்க எல்லாம் பேச போறீங்கன்னு தெரியல. மைக் ஆன் பண்ற கூட சங்கடம். அந்த அளவுக்கு நம்ம வந்து நம்மளை சுருக்கி வச்சிருக்கோம் இல்லையா? சுருக்க கூடாது. எல்லாரும் தைரியம். எஸ்மா, வாழ்க வளமுடன். சார் நீங்க இன்னைக்கு எடுத்த கிளாஸ் ஏற்கனவே 2-3 டைம் எடுத்துருக்கீங்க சார். இந்த கிளாஸ்ல நான் அட்டன் பண்ணிருக்கேன் சார் எல்லா கிளாஸ்லயும். இன்னும் வந்து இது இன்னும் நம்ம மைண்டுக்குள்ள அது போக கண்டிப்பா அந்த எனர்ஜியை வந்து நம்ம எனர்ஜியா நம்ம மாறுவோம் சார். நான் மாறி இருக்கேன் சார். ஸோ ரொம்ப நன்றி சார். வாழ்க வளமுடன் சார். தேங்க்யூ சார். எஸ், வாய்ஸ் கேட்கலாமா காயத்ரி? இல்ல இப்போ உங்க வாய்ஸ் வர மாட்டேங்குது. கேட்கல. அந்த இயர்போனை கழட்டிட்டு பேசுங்க. இல்ல இயர்போன்ல தான் ப்ராப்ளம். இயர்போனை எடுத்துட்டு பேசுங்க. வரல வாய்ஸ் வரல. ப்ளூடூத் ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க, கிளியரா வரும். ப்ளூடூத் ஆஃப் பண்ணிருங்க. இந்த ப்ராப்ளம் இருக்கு. அது அப்படிதான் அடிக்கடி ப்ளூடூத் வந்து அப்படி ஒரு கரெக்ஷனை பண்ணுது. மைக்கு வேலை செய்யாது, சில டைம் பிரச்சனை பண்ணுது. வாய்ஸ் வரலைங்க. வாய்ஸ் வரலவா? cannot move video.
காயத்ரி மேம் நீங்க பேசுறது எதுவுமே கேட்கல. ஓகே, தேங்க்யூ. இல்ல அதுதான் காரணம். உங்க ப்ளூடூத் ஆஃப் ப்ளூடூத் ஆஃப் பண்ணிட்டு பண்ணா கேட்கும். டைரக்டா போன்ல பேசுனீங்கன்னா கேட்கும். ப்ளூடூத் ஆஃப் பண்ணிடுங்க. இல்ல வாய்ஸ் வரலம்மா. நீங்க அந்த கனெக்டை கட் பண்ணாதான் வரும். ஓகே, தேங்க்யூ. டைம் ஆயிடுச்சு, நம்ம வந்து வைண்ட் அப் பண்ணிடலாம். தேங்க்யூ ஆல். ஹேவ் a nice day. Love you all. தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன். தேங்க்யூ தேங்க்யூ சார். வாழ்க்கை வாழ்க வளமுடன். வளமுடன். தேங்க்யூ.